சேனல் 5 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, பாஜக சார்பா தமிழ்நாட்டில் நடத்தப்படக்கூடிய முருகன் மாநாடு இது நடத்துறாங்க. இதுக்கு வழக்கமா திமுக பேசிதான் ஆகணும். அப்படி பேசினாதான் அவங்களுக்கு அரசியல் பேசுறாங்க. கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்களும் பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், உங்க விமர்சனத்தை வைங்க, அதையும் கொஞ்சம் நியாயமா வைங்க நான் சொல்றேன். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பாஜக இது வந்து கையில் எடுக்கக்கூடிய ஒரு உத்தி. அது என்ன உத்தி? நான் கேட்குறேன் இதே திருமாவளவன் அவர்கள்ட்ட. அண்ணன் அவர்கள் சொன்ன வார்த்தை இப்பவும் இருக்கு. அதாவது இலங்கையில் போர் நடந்துட்டு இருக்கும்போது போர் நடந்து முடிச்சாச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் ராஜபக்சே போய் சந்திச்சிங்களே, ஏன் பத்திரிகையாளர் கேட்டங்களே, அவரே சொல்றாரு, இது வந்து நான் எதுனா நடந்ததான் நடந்து போச்சு. இனியாவது இலங்கை வாழ் தமிழர்கள் நல்லா இருப்பாங்க. எப்படியும் ராஜபக்சே ஆட்சி தான் நடக்க போகுது. அதன் மூலியமாக அந்த மக்களுக்கு நல்லது நடக்கட்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சந்திப்பு மரியாதை சந்திச்சேன்னு சொல்லி இவரோட பதில். அது ஒரு வகையான உத்தியா? இது அவர் சொன்ன உத்தி. ஆனா அந்த மாதிரி உத்தி இது இல்லைல்ல, அது வரைக்கும் சந்தோஷம் தான். இன்னொன்று அண்ணன் என்ன சொல்றாருன்னா, இந்த உத்தி எதுக்குன்னா, வட மாநிலத்தில் எங்கெங்க ஸ்டேட்ல எந்தெந்த ஸ்டேட்ல எங்கெங்க போவாரோ அதெல்லாம் வந்து பாஜக வந்து கையில் எடுக்குமா. மேற்குவங்கம் போயிட்டீங்கன்னா காளியை எடுத்துக்கிடுமா. மேற்குவங்கத்தை காளி தான் இருக்கு, பெரும்பான்மையாக கும்பிடுறாங்க, அதுதான் இருக்கு. எல்லா கடவுளும் இருக்கு, ஆனால் இது முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடிய ஒரு கடவுள், அதனால கையில் எடுக்கிறாங்க. இது என்ன பெரிய கண்டுபிடிப்பு? ஸ்டாலின் தான் ஊட்டி கொடைக்கானலுக்கு போனாரு, ஐயா சொட்டு போடுறாரு, வேசி செட்டியில் போக வேண்டியதுன்னு. இது இவர் சொன்ன கேள்விக்கான பதில் இந்த மாதிரி தான் இருக்கு. தமிழ் கடவுள் முருகன் சொல்லுங்க, விமர்சனம் வச்சாலும் நியாயமா வைங்க. ஆனால் அந்த இந்துக்கள் ஃபுல்லாக நீங்கள் அமைதியாக இருக்கீங்க பார்த்தீங்களா, அதனால தான் இவங்க இப்படி பேசுகிறாங்க. கொஞ்சம் பதிலுக்கு பதில் அடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன். ஏன்னா இது கட்சி மாநாடு கிடையாது, நடத்தக்கூடிய உரிமை உறுத்தும் பாஜகவுக்கு இருக்கு. அவங்க தான் நடத்தணும், முன்னிருந்து நடத்துகிறாங்க. இதுக்கு சப்போர்ட் கொடுக்குறது யாரு? இந்து சகோதரர்கள் தான். ஆனால் நீங்கள் பதிலுக்கு பேசிட்டீங்கன்னா அப்படியே ஆஃப் ஆயிடுறாங்கன்னா ஓட்டு விழாது இல்லை, வாயில் விழுந்த மாதிரி விழாது இல்லை. இதே ஸ்டாலின் தானே வேலை எடுத்தாரு. இதே சேர்பாபு என்ன சொன்னால் சங்கிகள் மாநாடா? இல்லை சங்கி சொன்னதெல்லாம் ஒன்று யாரும் வந்து இழிவாவோ இல்லை அசிங்கமாக நினைக்க போகிறது சொல்லிட்டு போங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ ஸ்டாலின் அவர்கள் வேலை எடுத்தாரு, அப்போ அதுவும் சங்கி தானே. அவர் சொன்ன பதிலுக்கு அதான் பதில். அரசியல் நான் இதை குறித்து பேச வரல. ஒரு மாநாடு நடத்துகிறாங்க, முருகன் மாநாடு. இதில் என்ன அரசியல் வேண்ட கேட்குன்னு நினைக்கிறேன். யார் நீங்க நடத்துங்க, திருமாவளவன் நடத்தின போக மாட்டா, நீங்க தான் நடத்துனீங்க. மது மாநாடுன்னு ஒழிச்சிட்டீங்களா? மது ஒழிப்பு மாநாடு நடத்துனீங்க. இது எதுக்கான செட்டப்? என்ன நாடகம்? யார் சுயநல அரசியல் செய்யறா? கலவரம் வந்துருமா? எங்கோடி வரும் கலவரம்? நீங்க இழுத்து விடாம இருந்தா எப்படி வரும் கலவரம்? பாட்டில் வர போறாங்க, நடக்க போது ஒரு பக்கம். இவங்களா சொல்ல வேண்டியது. நான் கேட்கிறேன், வட மாநிலத்தை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டு மக்களே இவங்க என்ன சொல்றாரு திருமாவளவன் அவர்கள்? அப்படி யோசிங்க. மக்கள் தீர்மானிச்சு ஓட்டு போட போறாங்க, பாஜகவா திமுகவா அதிமுகவுன்னு. நீங்க யாரை சொல்றீங்க கலவரம் உண்டு பண்ணிடுவாங்கன்ட்டு? அப்படிலாம் குறிப்பிட்ட ஒரு நபரை சொல்லுங்க, பாஜக சேர்ந்தவரோ ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவரோ சொல்லுங்க. தமிழ்நாட்டில் கலவரம் செய்ய நினைக்கிறது பாஜக எங்கோடி செய்யும்? அப்ப தமிழ்நாட்டு பாஜக யார் வேலை பார்க்கா? அப்ப அவங்கள சொல்றீங்களா? அப்ப தனிப்பட்ட முறையில் சொல்லுங்க, நயினார் நாகேந்திரன் சொல்லுங்க. நீங்க சொல்ல வாரீங்க, அப்ப அப்படி சொல்லிட்டு போங்க. குறிப்பிட்ட இவர் தான் நடந்தவன அப்படி சொல்ல மாட்டாராம். இது என்ன பேச்சு? அப்போ இந்த மக்கள் கலவரம் செஞ்சு விட்டுருவாங்க, நீங்க பழியை தூக்கி இங்க போடுறீங்க. எனவே மக்கள் நீங்க புரிஞ்சுக்கங்க, இது எந்த எப்பேற்பட்ட செயல்னு. ஒரு கடவுளுக்கு ஒரு மாநாடு நடத்துறாங்க, என்னமோ நடத்திட்டு போறாங்க, முருகன் மாநாடுன்னு சொல்லிட்டாங்க. கட்சி சார்ந்தவர்களே நடத்தினாதான் இருக்கட்டுமே. இது கடவுள் குறித்த ஒரு மாநாடு தானே, நீங்க ஆதரவு பண்ண வேண்டியதுதானே, அல்லட்டா அமைதியா இருக்க வேண்டியதுதானே. அது கிடையாது. இதே வந்து கையில் எடுக்கிறார்கள், நாங்களும் தான் முருகனுக்கு பாதுகாப்பு, இது அவங்களே ஒரு உருட்டிக்கிட வேண்டியது. எப்படி? அப்ப நீங்க நடத்துங்க. இவ்வளவு சொல்றவர், இவ்வளவு அக்கறையா வந்து பேசுறவர், திருமாவளவன் அவர்கள் பேசுறவர், நானும் கலந்து கொண்டு போய் கலந்துக்கிட்டு. கடவுள் தானே, முருகன் தானே, நீங்க நேசிக்கிறீங்கல்ல, எல்லா கடவுளும் ஒண்ணு தானே, அப்படி சொல்லுங்க. அப்படி எதுவுமே சொல்ல முடியலைன்னா அமைதியா போங்க. அமைதியா போறது ரொம்ப நல்லது இல்ல, விமர்சனத்துக்கு உள்ளாக மாட்டீங்க. எனவே ஒட்டுமொத்த மக்களையும், தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களை இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மதவாத கலவரத்தை தூண்டக்கூடியவங்க தூண்டுறாங்க அப்படின்ட்டு. பாஜகங்கிற ஒரு கேரக்டர் நீங்க யாரை சொல்றீங்க? அமித்ஷா சொல்றீங்களா, இல்ல மோடி அவர்கள் சொல்றீங்களா? சரி, 2 பேர் வருவாங்களா? 2 பேர் வந்ததுனால அவ்வளவு பேர் இருக்கப்புறம் தமிழ் மக்கள், அப்ப நீங்க யாரை சொல்றீங்க கலவரம் உண்டு படுத்திடுவாங்க? 2 பேரால கலவரம் வந்துருமா? இல்ல இவர்கள் வந்தாலே கலவரம் வந்துருமா? அப்போ இவ்வளவு நாள் தமிழ்நாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்காங்களா, அது ஏன் வரல? எனவே கலவரம் வரும்னு சொல்லி இவங்களாவே தூண்டி விட வேண்டியது. இப்ப இவங்க பேசிட்டாங்க பாத்தீங்களா, இஸ்லாமிய சகோதரர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஓ அப்படியா இப்படியா அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் மதுரையில பார்க்க தான் செய்யறோம், மதுரையில சித்திரை திருவிழா வரும்போது பார்க்க தான் செய்யறோம். ஒரு பக்கம் சாமிக்கான பால் எல்லாமே அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் இஸ்லாமிய சகோதரர்களே ரோஸ் மில்க், மோர், இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துட்டு இருப்பாங்க.
சொல்றது யாரு, தூண்டி விடுறது யாருன்னு இப்போ இதன் மூலமா தெரிய வந்திருக்கு. அமைதியாக இருந்தால் அது ஒரு பக்கம் பாட்டில் நடந்துட்டு போகுது. இவங்களாவே சொல்ல வேண்டியது, அதையும் கரெக்டாக சொல்ல போகிறது கிடையாது. இவங்களாவே சொல்லி இவங்களாவே தூண்டி விட்டு இவங்களாவே திரிச்சு விட்டு கலவரத்தை, எனவே கலவரத்தை தூண்டுவது இவர்கள் தான், வேற யாரும் கிடையாது, வேற யாருமே கிடையாது. இதே போன்ற ஒரு ஆட்கள் தான் கலவரத்தை தூண்டுவதற்கான முழுக்க முழுக்க காரணம். ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம், நல்லபடியாக நடக்கும். அது அந்த மக்கள் ஓட்டு போடும்போது உங்களுக்கு தெரிய வரும் அதோட தாக்கம் இனிமேல் எப்படி இருக்கு. நடிச்சு நாடகம் பண்ணது யாரு, நாங்கள் தான் உங்களுக்கு பாதுகாவலர், எங்களை விட்ட நாதி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை போட்டியெல்லாம் நல்ல பெரிய ஆப்பா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நன்றி, வணக்கம்.